ஒர்த் தலைவர் மூவி இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததுக்கு ஒர்த் எவ்ரி மணி தட் வி ஸ்பெண்ட். இது வைப்ன்றது பேசுறது யார் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து தலைவரோட எல்லா படமும் வைப் தான். சரி, நாங்கள் அது வர்றதே அவரை பார்க்கறதுக்கு, அந்த டைட்டில் கார்டு அவரோட எங்களை பார்த்து முதல் சிரிப்பு சிரிக்கிறார்ல அதுக்கு தான் வர்றது. இந்த வைப் யாருன்னா தலைவர் ஃபேன்ஸ் இல்லாதவங்க, தமிழ் படம் பிடிக்காதவங்க, லோகேஷ் கனகராஜை பிடிக்காதவங்க, தலைவர் ஐயோ இவங்க படம் தான் ஓடுது நம்ம ஆள் படம் ஓட மாட்டேன்னு இந்த வைத்தறிச்சலை திரிகிறவங்க தான் வைப் கிரியேட் ஆயிடுச்சு ஆனால் வைபே இல்லை அப்படின்னு பேசுறவங்க. ஸோ முதல் விஷயம் தெரிஞ்சுங்க, தலைவர் நடிச்சாலே படம் வந்து வைபாக தான் இருக்கும். கமல்ஹாசனுக்கு துரோகம் பண்ணிட்டார். அவரே கமல் ஃபேனா இருக்கலாம், அவர் தலைவர் ஃபர்ஸ்ட் வந்து லோகேஷ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட் 20 நிமிஷத்துக்கு முக்கியமா மொத்த படத்துக்குமே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனை கூட அவர் இவ்வளோ ரசிச்சிருப்பாருன்னு தெரியலைங்க. நான் என்னமோ கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன் பாய் மொமெண்ட் நினச்சி, இது லோகேஷ் கனகராஜ் தலைவரோட ஃபேன் பாய். எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்துட்டாருன்னா உலகநாயகன் கால் பண்ணிடுவார் லோகேஷ்க்கு, உண்மையிலே நீ ஏன் ஃபேன் தானே இல்லை ரஜினி ஃபேனானு. ஒவ்வொரு இடமும் சூப்பர், ஃப்ரேம் பை ஃப்ரேம் சூப்பர். நாட் ஒன்லி ரஜினிகாந்த், உபேந்திரா சார் சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு இது உங்களுடைய பிளெஸிங்ஸ் தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க அவர் தான் துரோணாச்சாரியர்லாம் சொல்லி, உண்மைதான் சார். அதை படத்திலே காமிச்சிட்டாங்க, அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஷௌபின் படம் ஃபுல்லாக வராரு, சூப்பர் ஆக்டிங், சூப்பர் ஆக்டிங், சூப்பர். படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லார்ட்டையும் அதை சொல்லி எனக்கே டயர்ட் ஆகிட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு. 50 years ஆஃப் ரஜினி, அதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. படத்தை பற்றி குறை சொல்ல ஒன்றும் இல்லை. எல்லா கேரக்டர்ஸையும் நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அமீர் கான் தவிர அவரை கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. படம் சீன் பை சீன் சூப்பராக இருக்குங்க. இன்ட்ரோல் பிளாக்காக படத்தை 100 தடவை பார்க்கலாம். படம் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணீங்க? வந்து உள்ளே பூந்ததுலேருந்து என் காட்டு போடுற வரைக்குமே ஃபுல்லாகவே தலைவர் தான். வி ரியலி வைப், அமேசிங் மூவி. லோகேஷ் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. அவர் நம்மளை கைவிடவே இல்லை. நாங்கள் அவ்வளோ தொலைவு வந்ததுக்கு எங்களுக்கு வந்து ஃபுல் திருப்தி. வெரி நைஸ், சூப்பராக இருந்தார். படம் வந்து ஓகே, நம்ம சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம் இந்த படத்தை பார்க்க. ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸே இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப புதுசாக இருக்குது நமக்கு. நம்பர் 2 வந்து படம் எப்படி சொல்ல, செலிப்ரேஷன் மோடு தான் தருது. ஃபுல்லாகவே மாசாக இருக்குது. தலைவர் வரும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் கதையை இப்போ என்னென்னா எல்லாம் சொல்கிறாங்க நிறைய சண்டை மட்டும் தான் இருக்காது. அது மாதிரி இல்லை, கதையிலையும் வந்து நிறைய இமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறாங்க. சத்யராஜ் சரியும் ரஜினி சரியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் கழிச்சு அவர் தெரியல ஃப்ரெண்ட்ஷிப்பாக காட்டும் போது நல்லாயிருக்கு. மற்றபடி இமோஷனல் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது, நல்லாயிருக்கு. அனிருத் பற்றி நான் ஆக்சுவலி சொல்ல ஒன்றும் இல்லை. அந்த ப்ரொமோஷன்ஸ்லேயே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். பாடல்கள் சூப்பர் ஹிட். ஒவ்வொரு மூமெண்ட்க்கு அவர் கரெக்டாக மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப செம்மையாக இருக்குது. குட் ஜாப் ஃபார் த என்டையர் டீம். ஆல் த பெஸ்ட். பண்ணவே இல்லை. ஃப்ளாஷ்பேக் சீன், ஹேண்ட்ஸ் டவுன் ஃப்ளாஷ்பேக் சீன், அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். லோகேஷ் வந்து கமல் சார் ஃபேனாக இருந்தாலும் ரஜினியோட படத்தை ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு. இட்ஸ் ஒன் ஆஃப் லோகேஷஸ் எப்படி சொல்ல மாசான ஒரு படம்னு வச்சுக்கலாமே. தலைவர் ஃபேனா வந்து எந்த அளவுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹைலி சாட்டிஸ்ஃபைட். இல்லை, ஹைப்புக்கு இட் met my expectations. I came all the way from Kerala just to watch the movie. From Kerala? Yes. Okay. Yeah, நிறைய நம்ம சௌபின் சாரோட ரோல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி become a huge. I know, right? He did very good. Super. Screen presence of சௌபின் சார் வந்து Very nice. Very satisfied. I think as an actor and as a character, very nice. And Lokesh sir did justice to everybody who did cameo. So very good. இல்லை, நான் எதிர்பார்த்தது வந்து படம் வந்து கம்ப்ளீட் ஆக்ஷனாக இருக்கும். ஏன்னா போன வாட்டி ஒரு சேனலுக்கு வந்து ஒரு பொண்ணு பேட்டி குத்திச்சு, நான் ஒரு அணில் புள்ள, எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கவே இல்லை வேட்டையன், ரஜினி வந்து கேமராவை சுற்றி காட்டுறாங்க, அவர் ஃபைட்டே பண்ண மாட்டாருன்ட்டு. நான் ஒரே கோச்சிங் கேட்டுறேன், தமிழ் சினிமாவில் எந்த கேமராமேனே கேட்டு பாருங்கள், 360 டிகிரியில் சுற்றி எந்த ஷாட் எடுத்தாலும் ஃப்ரேமில் செட் ஆகிற ஒரே ஹீரோ தலைவர் தான் சொல்லுவாங்க. உங்கள் ஆளை நிற்க வச்சு சுற்றி காட்டுங்களேன், 70 வயசில் என்ன நடக்குது பாரு, இப்போ சுற்றி காட்டுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சுற்றி காமிச்சு நிப்பாட்டினாலும் ஃபைட் அங்கே நடக்குதுன்னு காட்ட வைக்கிறது தான் உண்மையான நடிகை, உண்மையான டேரக்டர். நீங்கள் அந்த பொண்ணே அது வாயால் சொல்லிட்டு போயிடுச்சு, நாங்கள் பெரிய டேரக்டர் பெரிய இதுன்னு. ஸோ அந்த படத்தை விட்டுலாம். இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மனுஷன் வந்து லோகேஷ் கனகராஜ் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ நகர்த்தி போகிறாரு. செம்ம ஸ்பீடாக போகுது ஆக்ஷன் பிளாக். இதில் மேஜர் என்னன்னா, தலைவரை தாண்டி தலைவர் இருக்கிறாரு, தலைவர் இல்லாமல், இது ரெண்டாக பிரித்து பார்த்தோன்னா தலைவர் இல்லாமையே நிறைய கேரக்டர்ஸ் வந்து they used to act and they used to give a style of their own.
எப்படின்னா இப்போ கிங் நாகார்ஜுனாலும் வந்து செம்ம வந்து வில்லனாக இருக்காரு, ஸ்டைலிஷ் வில்லனாக இருக்காரு மெயின். ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவரோட படத்தில் ஒரு ஸ்டைலிஷ் வில்லனாக நீங்கள் வந்து காட்டணும். அதுக்கு எவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ ஸ்டைலாக இருக்காரு, பக்காவாக செட் ஆயிருக்கு. லாஸ்ட்டு வந்தாலும் அமீர் கான் வந்து ஈஸ் அ மெக்சிகன் டான் அப்படின்ட்டு ஆப்டாக இருக்காரு. ஸோ இப்போ இவங்க கேட்பாங்க அமீர் கான் எதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க தெரியலங்க அப்படின்னு நாளைக்கு அழுவானுங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு அமீர் கானை டவுசர் போட்டு கூப்பிட்டு வந்துட்டான்னு. மெக்சிகன் படம்லாம் பார்த்துருக்கீங்களாடா, உங்களை தாண்டி உங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குடா. புரிஞ்சுக்கிட்டவங்கிட்ட கூட சொல்லிடலாம் போல, உங்களுக்கு புரியவும் மாட்டுது. மெக்சிகன் டான்னா பச்சை குத்திருப்பான்டா, மெக்சிகன் டான்னா இது போட்டிருப்பான்டா, டவுசர் போட்டிருப்பான்டா, பக்காவாக இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஸ்டைலிஷ் வில்லன் யார்? நம்ம தனி ஒருவனில் அரவிந்த் சாமியை பார்த்தோம். இன்னைக்கு வரைக்குமே அவர் தான். இன்னிலேருந்து அமீர் கான் தான் ஸ்டைலிஷ் வில்லனு, நாகார்ஜுனா தான் ஸ்டைலிஷ் வில்லனு கூலிக்கு அப்புறமா. ஏன்னா அப்படி ஸ்டைலாகவும் கிளாஸாக ஒரு ரிச் லுக்கில் இருக்கிற வில்லனாக பக்காவாக இருக்காங்க. இன்டர்வல் பிளாக்காகவே பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஆனா இது வந்து லோகேஷ் கனகராஜ் as a கமல் சார் ஃபேன், ரஜினி சாருக்கு எப்படி ஒரு அப்படிலாம் பிரிச்சு பார்க்க முடியாது. ஒரு டைரக்டரா அவரோட கடமையை கரெக்டா செஞ்சிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. தலைவர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவரு இல்லைங்க, நாங்கள் தலைவரை பார்க்க தான் வருவோம். சீன் பை சீன் நல்லா இருந்தது. ஓகேங்களா, படத்தோட ட்விஸ்டே வந்து இன்டர்வல் பிளாக்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் படம் டக்கா பார்த்து போயினே இருக்கு. ருத்திகாசனோட ரோல் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அவங்க நினைக்கிற 9 வருஷம் கழிச்சு பண்ணதே ரொம்ப நல்லா இருக்கு. பண்ணதுலயே நல்ல படம். ஆமா, நல்லன்னு சொல்ல முடியாது. லைக் அவங்க ரோல் வந்து இதில் கொஞ்சம் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் எப்படி சொல்ல, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வைஸ், அவங்க ரியாக்ஷன்ஸ், அவங்க நிறைய நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. லோகேஷ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த படத்துல? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்கும் நல்ல மாசான படம். ஆனால் எனக்கு அமீர் கான் சார் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. லாஸ்ட் படம் வந்துட்டு போகிறாரு. இப்போ அதில் நம்ம விக்ரமில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வரும்போது அதில் கொஞ்சம் குஸ்பா மூமெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து இவர் கொஞ்சம் ஃபன்னாக கட்டிட்டாங்க. ஃபன்னாக இருந்து, ஆனால் க்யூட்டாக இருந்தார், ஃபன்னாக இருந்தார், அவர் ஸ்டைலாக இருந்தார். பட் அவர் வச்சு இதுக்கப்புறம் டெவலப் பண்ணாங்கன்னு அந்த கதையே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த வைப்புக்காக, இந்த ஹைப்புக்காக தான் மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கே வந்தோம், தமிழ்நாட்டுக்கே வந்தது. இங்கே வந்து நம்ம மக்களோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அதுவும் ஜெயிலருக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி மீண்டும் இந்த படத்துக்கு வரோம். ஸோ அதுவும் எங்களை லெட் டவுன் பண்ணலை. ஆக்சுவலி வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஆர் வெரி என்ஜாய் த மூவி. ஈச் மூவி எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஸோ ஒர்த் தலைவர் மூவி இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததுக்கு ஒர்த் எவ்ரி மணி தட் வி ஸ்பெண்ட். இந்த கூலியை எத்தனை தடவை தியேட்டர்ல பார்க்கலாம்? நான் அடுத்து எத்தனை ஷோ பார்க்கறதா இருக்கும்? நாளைக்கு அப்புறம் ஒரு 5 ஷோ இருக்குல்ல, 15 ஓடி 15-20 ஓடி. ஆக்சுவலாக இப்போ அடுத்து ஒரு 2 ஷோ புக் பண்ணிக்கிட்டு அடுத்து போயிடுவோம். தாராளமாக போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவோம்.